சமரா என்று சொன்னா எங்களுடைய எல்லா முயற்சிகளுடையும் விளைவு. இப்ப ஒரு மனிதன் அவனுடைய வாழ்நாள் ஒரு 50 வருடம் வாழ்ந்தான் என்று வைத்து அந்த 50 வருடத்தினுடைய அவனுடைய உழைப்பு, அந்த உழைப்பினுடைய விளைவு, அவன் எல்லா முயற்சியினுடைய விளைவு, அந்த விளைவு இல்லாமல் போதல் அல்லது அதுல குறைவு ஏற்படுதல் என்று சொல்வதும் சோதனை தான். இப்ப இன்றைக்கு அந்த இலங்கையில நடந்த அந்த இந்த அனர்த்தத்தில் நீங்க போய் பாருங்கன்னா, குறிப்பாக இந்த மத்திய மாகாணத்தில் நடந்த வந்த வெள்ளம், கம்பல, இந்த கெலியோ, இந்த பக்கங்கள்ல வந்த வெள்ளம், அது இப்ப இருக்கின்றவர்கள் இது போன்ற ஒரு வெள்ளத்தை இதுக்கு முந்தி பார்த்ததில்லை. அந்த அளவுக்கு கடுமையான ஒரு வெள்ளம் அது. அப்ப அதுல நிறைய பேர் சொல்றேன் என்றால் அவங்க 50 வருட 60 வருட உழைப்பு முழுமையாக நீர்ல போயிட்டு ஜீரோ என்ற இடத்துக்கு தான் வந்து நிற்கிறார்கள் என்று சொல்றது. இதே மாதிரி ஒரு மனுஷனுடைய அவனுடைய அறிவு தேடலாக இருக்கேலும், மத்த முயற்சிகளாக இருக்கேலும், அவன் சம்பாதித்து வைத்த உறவுகளாக இருக்கேலும், தொடர்புகளாக இருக்கேலும், இப்படி பல விஷயங்கள் அழிந்து இல்லாமல் போகின்ற ஒரு சூழல் அல்லது குறைந்து விடுகின்ற ஒரு சூழல். இப்படியான சோதனை வரலாமாண்டா? தாராளமாக வரலாம். இப்ப இலங்கையில 2019 நடந்த அந்த அந்த குண்டுவெடிப்பு நிகழ்வு, அந்த நிகழ்வு எத்தனையோ எங்கட பல வருட உழைப்ப ஜீரோவாக்கி விட்டது தானே. எத்தனையோ தாவா முயற்சிகளை மொத்தமாக திரும்ப ஜீரோக்கு கொண்டு வந்து நிப்பாட்டினதானே. அதெல்லாம் அந்த சமராத், எங்கட உழைப்பினுடைய விளைவுகள், சம்பாதிப்புகள், அது அவ்வளோத்தையுமே இல்லாமக்கின ஒரு விஷயம் நடக்க முடியும். அப்ப இதுவெல்லாமே உண்மையிலே எங்களுக்கு வரக்கூடிய சோதனைகள் என்று சொல்றது.